பாஜகவின் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நிதின் நவீன். டெல்லியில் நடைபெற்று வரும் நிகழ்வில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். नितिन नवीन जी आगे बढ़ो। भारतीय जनता पार्टी जिंदाबाद। मैं आदरणीय रक्षा मंत्री माननीय राजनाथ जी से, माननीय अमित शाह जी से अनुरोध करता हूं कि वो अपने नए अध्यक्ष जी का हार्दिक अभिनंदन करें। आदरणीय नितिन गडकरी जी से मैं नम्र विनती करता हूं कि वो अपने नए अध्यक्ष जी का पुष्पमाला पहनाकर अभिनंदन करें और अपने इस चुनाव के प्रमुख रहे डॉक्टर लक्ष्मण जी का विशेष धन्यवाद करते हुए उनको भी नम्र अनुरोध करता हूं कि वो नवनिर्वाचित राष्ट्रीय अध्यक्ष जी का पुष्पमाला पहनाकर हार्दिक अभिनंदन करें। கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக தலைமையகத்துல அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக நிதின் நவீன் அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம நேரடியில பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா உள்ளிட்ட முக்கியமான பாஜக தலைவர்கள் வந்து பங்கேற்று இருக்கிறாங்க. இந்த தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான பணி என்பது நேற்றைக்கு நடைபெற்றது. அந்த ப்ராசஸ் ஏற்கனவே ஜனவரி 16ஆம் தேதி தேர்தல் தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதன்படி பாஜக தேசிய தலைவர் தேர்வு நேற்றைக்கு நடைபெற்றது. மொத்தமாக 37 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த 37மே வந்து நிதின் நவீன் அவர்கள் பாஜகவினுடைய தேசிய தலைவராக வர வேண்டும் என்பதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. ஏற்கனவே அவர் வந்து செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டு அந்த பணிகளை மேற்கொண்டு வந்தாரு. இந்த நிலைமையில அவரு மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ததுனால, அவர் பேர்ல மட்டுமே வேட்புமனு வந்ததுனால போட்டியின்றி திரு நிதின் நவீன் அவர்கள் பாஜகவினுடைய தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து இன்றைக்கு அவர் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். இதுல நிதின் நவீனை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மிக குறைந்த வயதுல பாஜகவினுடைய தேசிய தலைவர் அப்படிங்கிற இடத்துக்கு நிதின் நவீன் வந்திருக்கிறாரு. அவருக்கு 45 வயது தான். 2006 இருந்து தொடர்ந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக பீகார்ல தேர்வு செய்யப்பட்டவர். இப்ப அந்த மாநிலத்துல அமைச்சராக பதவி வகித்து வர்றாரு. பாஜக தேசிய தலைவராக 45 வயதுல ஒருவர் வருவது இதுதான் முதன்முறை. இதற்கு முன்பு அமித்ஷாவை சொல்லுவாங்க, அவர் 49 வயதுல தேசிய தலைவராக வந்தார் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இப்ப 45 வயசுல நிதின் நவீன் அவர்கள் வந்திருக்கிறாரு. இவரோட அரசியல் பாதையை பார்த்தோம் அப்படின்னா, தந்தையை பின்பற்றி அரசியலுக்கு வந்தவர். சிறு வயதிலிருந்தே வந்து அரசியலோடு தான் அவர் வளர்ந்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில இளைஞரானதும் அரசியலுக்குள்ள புகுந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 2006, 11, 16, 20 அந்த மாதிரி தொடர்ந்து வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப அவருக்கு முன்னாடி பல முக்கியமான பணிகள் இருக்கிறது. தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்கள்ல இன்னும் ஓரிரு மாதங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதுல எல்லாம் வந்து பாஜகவும் அதனுடைய கூட்டணியும் வெற்றி பெற வேண்டும். அதற்கான பணிகளை நிதின் நவீன் தலைமையில தான் செய்ய போறாங்க. அந்த முக்கியமான வேலைகள் அவரிடம் இருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் பணிகள்ல மிகுந்த அனுபவம் மிக்கவர் அப்படின்னு நிதின் நவீனை குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி கட்சி கேடர்ஸையும் நிர்வாகிகளையும் ஒருங்கிணைக்கிறது, கூட்டணி கட்சிகளோட நல்லுறவை பேணுவது, இப்படி பல்வேறு பணிகளை திறம்பட அவர் கடந்த காலங்களில் செய்திருக்கிறார். ஆனா அதெல்லாம் ஒரு மாநில அளவுல அந்த மாதிரி தான் செஞ்சிருக்கிறாரு. இந்த முறை நாடு முழுவதும் அதை ஒருங்கிணைக்க வேண்டிய முக்கியமான பணி அவர் முன்பு காத்திருக்கிறது. அதை சிறப்பாக அவர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை பிரதமர் மோடி உட்பட அனைத்து பாஜக தலைவர்களுக்கும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் தங்களுடைய ஆதரவை அவங்க நிதின் நவீனுக்கு கொடுத்திருந்தாங்க. 3 ஆண்டுகள் வந்து அவர் இந்த பதவியில இருக்க போறாரு. முன்னாள் தலைவர் ஜே.பி. நட்டாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தன, தேர்தல் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. அதனால எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அவருக்கு அடுத்து நிதின் நவீன் அவர்கள் வந்திருக்கிறார். 2029 நாடாளுமன்ற தேர்தல் அந்த சமயம் வரைக்கும் இவர் பதவியில இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 3 ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்து அவர் தம் முன்பு இருக்கக்கூடிய சவால்களை எப்படி சிறப்பாக எதிர்கொண்டு வெற்றி பெற போகிறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.
இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.